விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு கேள்வி. எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்தவர் இறைவன், கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர், உள், எல்லாவற்றின் உள்ளும் இருப்பவர். இந்த இரண்டும் சாத்தியமான ஒருவர் என்றால் கடவுள் தான். அவர் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றார். ஆத்மாவே அனைத்துமாய், அனைத்துமே ஆத்மாவாய் காண்பவனே காண்பவன் உபனிஷதம் சொல்லுகிறது. ஆக கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று சொல்லும்போது கோவில்கள் எதற்கு? அதன் அவசியம் என்ன? நியாயமான புத்திசாலித்தனமான கேள்விதான். இப்பொழுது உங்களில் பலர் கோவிலுக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். கோவிலுக்குள் நுழைந்து சாமி கும்பிடும்போது கெட்ட எண்ணங்கள், பொறாமை, கோபம், கெடுக்கும் குள்ளரை குணம் இவையெல்லாம் வருகிறதா? அதற்கு முதலிடம் தருவீர்களா? ஒரு தெய்வீக எண்ணம், சந்தோஷம், சந்துஷ்டி என்று சொல்லுவோமே, அதுதான் நிரம்ப கிடைக்கிறது. இந்த உலகில் எல்லா நன்மைகளும் தீமைகளும் எண்ணங்கள் மூலமாக தான் பயணிக்கின்றன. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மரங்கள் அடர்ந்து இருந்தால் மழை வருவது போல் எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் சுபிட்சம் வரும். அந்த சுபிட்சத்தை பெருமளவில் கொண்டதுதான் கோவில்கள். எனவே அங்கே செல்லும்போது அரைகுறை மனதோடு இருக்கின்ற நம் மனதை சீர்படுத்தி முழுமையாக்க அது உதவுகிறது. எனவே கோவில்கள் மிக மிக அவசியம். இராணுவத்திற்கு செல்கின்றோம். முதலில் பயிற்சி காலம் ஒரு 10 மாதம், கடுமையான தேக பயிற்சி எல்லாம் உண்டு. உங்களை உருவாக்குவதற்காக அந்த பயிற்சிகள். அதேபோல் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நீங்களும் நல்லபடியாக இருக்க, உங்களால் மற்றவர்களும் நல்லபடியாக இருக்க உதவுகின்ற, உருவாக்குகின்ற இடங்களுள் கோவில் மிக மிக பிரதானம். எண்ணங்கள் தான், எண்ணங்கள் மூலமாகத்தான் அனைத்துமே. அந்த எண்ணங்களை சீர்படுத்த, நல்வழிப்படுத்த, அது நிலைத்து நிற்க கோவில்கள் உதவுகின்றன. அந்த வகையில் கோவில்கள் அவசியமா என்றால் மிக மிக அவசியம். ஆத்மார்த்தமாக ஒருவன் கோவிலுக்கு சென்று வணங்கினால் அதன் பலனை அவன் அனுபவிப்பான். இது உண்மை. எனவே கோவில்கள் தேவை. அந்த கோவிலுக்கு சென்று எந்த மாதிரியான வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். வணக்கம்.